உங்க உறவுகள்ல ஆரம்பத்துல இருந்த அந்த ஒரு ஆர்வம், அந்த ஒரு ஸ்பார்க் போக போக கம்மியாயிடுச்சுன்னு ஃபீல் பண்றீங்களா? அத மறுபடியும் கொண்டு வர்றதுக்கு ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிராக்டிஸ் இருக்கு. அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம டீடைலா பார்க்க போறோம். இந்த வரிகள் நம்மில் பலரோட நீண்ட நாள் உறவுகள்ல இருக்கிற ஒரு உண்மைய அப்படியே பளிச்சுன்னு காட்டுது இல்லையா? அந்த ஆரம்ப நாள்ல இருந்த ஒரு ஈர்ப்பு, அந்த பார்வை, அது காலம் போக போக கொஞ்சம் மங்கி போறதுங்கிறது நம்மில் நிறைய பேர் அனுபவிக்கிற ஒரு விஷயம்தான். நிறைய கப்பிள்ஸ் வருஷங்கள் போக போக அவங்களுக்குள்ள இருந்த அந்த ஒரு செக்ஷுவல் கனெக்ஷன் குறைஞ்சிருச்சுன்னு ஃபீல் பண்றாங்க. அந்த ஆரம்பத்துல இருந்த ஸ்பார்க் எங்க போச்சுன்னே தெரியாம தவிச்சிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும், இது உங்க உறவுல மட்டும் நடக்கிற ஒரு பிரச்சனை இல்ல. இது ரொம்ப ரொம்ப காமனான ஒரு சேலஞ்ச். சரி, இந்த பயணத்துல நாம என்னெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ஓவர்வியூ பாத்திரலாம். முதல்ல அந்த ஸ்பார்க் ஏன் குறையுதுன்னு புரிஞ்சுக்க போறோம். அப்புறமா அதுக்கு ஒரு சொல்யூஷனா இருக்கிற நான் விரும்புகிறேன் பிராக்டிஸ், அதோட ரூல்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஆசையோட 3 இன்ட்ரெஸ்டிங்கான லெவல்ஸ் பத்தியும், இந்த பிராக்டிஸ் பண்றதுனால என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கும், நாம என்ன விஷயங்களை கவனமா இருக்கணும்னு எல்லாத்தையும் அலசி ஆராய போறோம். ஓகே, இந்த மங்குற தீப்பொறிங்கிற பிரச்சனை இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனா கவலைப்படாதீங்க, இதுக்கு ஒரு சூப்பரான தீர்வு இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த சேலஞ்சுக்கு ஒரு தீர்வு தான் இந்த நான் விரும்புகிறேன் பிராக்டிஸ். உங்க ரிலேஷன்ஷிப்ல அந்த நெருப்பையும் அந்த எனர்ஜியும் திரும்ப கொண்டு வரதுக்காகவே டிசைன் பண்ண ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டூல் இது. அப்படின்னா இந்த பிராக்டிஸ்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, இது உங்க ஆசைகளை நீங்களே மறுபடியும் கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுற ஒரு மெடிடேஷன் மாதிரி. அதாவது உங்க விருப்பங்களோட ஒரு நேரடியான தொடர்பை ஏற்படுத்தி அது மூலியமா அந்த அட்ராக்ஷனை திரும்ப உருவாக்கி உங்க உறவோட நெருக்கத்தை இன்னும் ஆழமாக்க இது ஹெல்ப் பண்ணுது. இந்த பயிற்சியோட அமைப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். உங்க 2 பேர்ல ஒவ்வொருத்தரும் பேசுறதுக்கு கரெக்டா 10 நிமிஷம் ஒதுக்கப்படும். சோ இது ரொம்ப ஃபோக்கஸ்டா ஒரு குறிப்பிட்ட டைம் லிமிட்குள்ள செய்யப்படுற ஒரு பிராக்டிஸ். சரி, இப்போ இந்த பிராக்டிஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதோட ரூல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா கவனிங்க. இந்த பிராக்டிஸை நாம ஒரு 5 சிம்பிள் ஸ்டெப்ஸா பிரிச்சுக்கலாம். ஸ்டெப் 1, டைமரை 10 நிமிஷத்துக்கு செட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 2, உங்க பார்ட்னரோட கண்ணை நல்லா ஆழமா பார்த்து உங்க 2 பேரோட மூச்சையும் ஒரே மாதிரி சிங்க் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த சின்ன விஷயம் ஒரு ஆழமான கனெக்ஷனை உருவாக்கும். ஸ்டெப் 3, பேசுறவங்க நான் விரும்புகிறேன்னு ஆரம்பிச்சு ஒரு கோரிக்கையை முன்வைக்கணும். ஸ்டெப் 4, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கேட்கிறவங்களுக்கு அந்த கோரிக்கையை நிறைவேற்றவோ இல்ல மறுக்கவோ முழு சுதந்திரம் உண்டு. எந்த கட்டாயமும் கிடையாது. இது ஒரு சேஃபான சூழலை உருவாக்கும். கடைசியா ஸ்டெப் 5, பேசுறவங்க ஆம் அல்லது இன்னும் வேணும் அப்படிங்கிற மாதிரி நேரடியான சிம்பிளான ஃபீட்பேக் கொடுப்பாங்க. இத எப்படி செய்யணும்னு பார்த்தோம். இப்போ ஏன் செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பயிற்சி உங்க ஆசையோட வெவ்வேறு லேயர்ஸ, அதாவது அடுக்குகளை நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு வாய்ப்பு கொடுக்குது. முதல் தளம் தான் முன்முற்றம். இது ரொம்ப சேஃபான, சமூகம் ஏத்துக்கிற மாதிரியான ஆசைகள். உதாரணத்துக்கு, நான் விரும்புறேன் நீ என் கையை பிடிச்சுக்கும் கேட்கறது. இது சொல்றதுக்கு ரொம்ப ஈஸி, யாரும் நம்மளை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்கன்னு நீங்க ஃபீல் பண்ற ஆசைகள் தான் இது. அடுத்தது வரவேற்பறை. இங்க இருக்கிற ஆசைகள் இன்னும் கொஞ்சம் பர்சனலானவை. உங்களை பத்தி இன்னும் கொஞ்சம் அதிகமா நீங்க வெளிப்படுத்துறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் விரும்புறேன் நீ என் கழுத்துல மெதுவா கிஸ் பண்ணணும்னு சொல்ற மாதிரி. இது கொஞ்சம் தைரியமானது தான், ஆனா இன்னமும் சேஃபா ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் இது. கடைசியா பின்முற்றம். இதுதான் உங்க ஆசைகளோட ரொம்ப ஆழமான பகுதி. உங்க மனசுக்குள்ளேயே இப்படிலாம் கேட்கலாமான்னு உங்க இன்னர் கிரிட்டிக் உங்களை ஜட்ஜ் பண்ணுமேன்னு பயப்படுற ஆசைகள்லாம் இங்க தான் இருக்கு. கேட்கறதுக்கு கொஞ்சம் பயமா இருந்தாலும் இந்த ஆசைகளை நீங்க தைரியமா ஷேர் பண்ணும்போது தான் உண்மையான செக்ஷுவல் ஹீலிங்கும் நம்ப முடியாத அளவுக்கு ஒரு ஆழமான கனெக்ஷனும் உருவாகுது. சரி, இப்போ இந்த பயிற்சியோட உண்மையான பலன்கள் என்ன, இதை வெற்றிகரமா செய்யறதுக்கு என்னென்ன முக்கியமான விதிகள் இருக்குன்னு பேசலாம். இந்த பிராக்டிஸ்னால நிறைய நன்மைகள் இருக்கு. ஒன்னு, இது மெதுவா போறதுனால ஒரு விதமான டென்ஷனையும் ஆசையும் பில்ட் பண்ணுது. உங்க நெருக்கத்தையும் கனெக்ஷனையும் ஆழமாக்குது. எல்லாத்துக்கும் மேல எனக்கு உண்மையிலே இப்போ என்ன வேணும் அப்படிங்கறத நீங்களே கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு. இது ஒரு விளையாட்டுத்தனமா செஞ்சீங்கன்னா சர்ப்ரைசிங்கா இது ரொம்ப எரோட்டிக்காவும் ஃபன்னாவும் கூட இருக்கும். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரூலுக்கு வருவோம். நீங்க கேட்கிற கோரிக்கைகள் உங்க பார்ட்னர் உடனடியாக செய்யக்கூடிய ஆக்ஷனா இருக்கணும். உதாரணத்துக்கு, என் மார்பை தொடுன்னு கேட்கலாம். ஆனா என் மேல இன்னும் ஆசைப்படு அன்னு கேட்க முடியாது. ஏன்னா ஆசைங்கிறது ஒரு ஃபீலிங், அதை யாராலையும் கட்டளையிட்டு வரவழைக்க முடியாது. இந்த பயிற்சி செயல்களை பற்றியது, உணர்வுகளை கட்டுப்படுத்துறத பத்தினது கிடையாது. இது ரொம்ப முக்கியமான வித்தியாசம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த பிராக்டிஸ் கண்டிப்பா செக்ஸ்ல தான் போய் முடியுங்கிற எதிர்பார்ப்போட நீங்க இதை செஞ்சீங்கன்னா இதோட ஆன்மீக தன்மையே போயிடும். இதோட நோக்கம் இந்த பிராக்டிஸ் மட்டும்தான். ஆசையை ஆராய்வதுதான் நோக்கம், ஒரு முடிவை அடைறதில்ல.
அப்போ இதோட மையப்புள்ளி என்னன்னா, இந்த பயிற்சி நீங்க எப்பவுமே எதையாவது விரும்பிக்கிட்டே இருக்கிற ஒரு ஜீவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துது. அந்த விருப்பங்கள் ஒரு பாரம் இல்ல, அது உங்க உறவுக்கு உயிர் சக்திய கொடுக்கிற ஒரு வற்றாத ஊற்று. இந்த பகுதியை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க உங்களையே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி. உங்க உறவோட ஆழத்துல, உங்க பின்முற்றத்துல இதுவரைக்கும் வெளிப்படுத்தப்படாம என்ன ஆசை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு? அதை ஆராயறதுக்கான தைரியம் உங்களுக்குள்ள இருக்கா?